கோட் திரைப்படத்துக்காக விஜய் ரஷ்யா கிளம்பிட்டார். இது வந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பா இல்லை இன்னொரு? இல்லை, இது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான். இன்ஃபேக்ட் வந்து இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஷெட்யூலாக அவங்க வந்து, அதாவது பிக்கெஸ்ட் ஷெட்யூலாக பண்ணுறாங்க. விஜய் அடுத்து ஒரு படத்தை நடிச்சுட்டு தான் அரசியலுக்கு போகிறார் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அந்த படத்துக்கு அவருடைய சம்பளம் 250 கோடி ரூபா அப்படின்னும், சவுத் இந்தியாவில் இல்லை இந்திய லெவல்லேயே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக அவர் இருக்க போகிறார், அந்த பிராண்டோட தான் சினிமா விட்டு அவர் விலக இருக்கார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஊடகங்கள் வந்து எப்படியாவது பில்டப் பண்ணி எல்லா நம்பர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் கால் பண்ணி நான் கேட்டேன், நம்மளுடைய தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, தனஞ்சயன் அப்படி சொன்னால் தானே ஓரளவாவது ஒரு பரபரப்பு உண்டாகும். ஏற்கனவே 200 கோடி வந்து அவுடேட் நியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கோட் படத்துக்கு வந்து 200 கோடி வாங்கினார் அப்படின்னு வரும்போது, ஆனால் அதெல்லாம் சொன்னால் பெரிய நியூஸ் வராது, 250 சொன்னால் பெரிய நியூஸ் வரல. விஜய் சாரே பார்த்துருந்தாருன்னா, என்னடா இவங்களே சம்பளத்தை கூட்டி கூட்டி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அடுத்ததா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற படத்துக்கு கழுகுன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு ஏறக்குறைய எல்லா பத்திரிகையிலும் செய்திகள் தான் சொல்றாங்க. அதான் லோகேஷ் கனகராஜ் பாருங்களேன், கழுகு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது. ஆமா, இப்போ விக்ரம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது. ஆனா அந்த டைட்ல தைரியமா விற்கிறாரு, மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறாரு. அப்போ கழுகுன்ற டைட் கோட் திரைப்படத்துக்காக விஜய் ரஷ்யா கிளம்பிட்டார். ஒரு வாரம் அங்கே படப்பிடிப்புனாங்க. இது வந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பா இல்லை இன்னொரு? இல்லை, இது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான். இன்ஃபேக்ட் வந்து இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஷெட்யூலாக அவங்க வந்து, அதாவது பிக்கெஸ்ட் ஷெட்யூலாக பண்ணுறாங்க. சாரும் கிளம்பியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அதில் நம்ம நண்பர்களாக கூட போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட, ஒரு பெரிய ப்ரொடியூசர் கூட அதில் நடிக்கிறாரு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட படம் வந்து ஏப்ரல் 2க்குள்ளே படம் முடியுது. சூப்பர். அதாவது அங்கே முடிச்சு வந்த பிறகு இங்கே கொஞ்சம் பேலன்ஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஏப்ரல் 2 கூட படம் முடியுது. ஆனால் கண்டிப்பாக வெங்கட் பிரபு அவர்களையும் ப்ரொடக்ஷன் ஏஜென்சியும் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு படத்தை வந்து, அதுவும் விஜய் சார் மாதிரி இவ்வளோ பெரிய ஆளுமே வந்து எப்படி இவங்க டேட்டு கரெக்டாக வாங்கி, எல்லா ஸ்டார் காஸ்டுடைய டேட்டு வாங்கி பக்காவாக பிளான் பண்ணி நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணி படத்தை முடிச்சிட்டாங்க. இல்லை, அதில் வந்து எப்போவுமே வெங்கட் பிரபு எக்ஸ்பர்ட்டு தான். எப்படி இருந்தாலும் இவங்க வந்து 17ஆம் தேதிக்கு தான் அங்கே ஷூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 ஓட்டு போடுறதுக்கு விஜய் இங்கே வந்து தானே கண்டிப்பாக வந்துடுறாரு. இல்லை அவருடைய போர்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் பண்ணிட்டு அது பிறகு மீதி கொஞ்சம் பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், மீதி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். பட் அவர் வந்துடுவார் 19th. பட் ஆனால் ஓவராலாக நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக பண்ண போகிறாங்க. விஜயை பற்றி சர்ப்ரைஸ் நியூஸ் தொடர்ந்து வந்தவொன்னு தான் இருக்குது. விஜய் அடுத்து ஒரு படத்தை நடிச்சுட்டு தான் அரசியலுக்கு போகிறார் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அந்த படத்துக்கு அவருடைய சம்பளம் 250 கோடி ரூபா அப்படின்னும், சவுத் இந்தியாவில் இல்லை இந்திய லெவல்லேயே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக அவர் இருக்க போகிறார், அந்த பிராண்டோட தான் சினிமா விட்டு அவர் விலக இருக்கார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஊடகங்கள் வந்து எப்படியாவது பில்டப் பண்ணி எல்லா நம்பர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? அதாவது உண்மையிலே என்ன நம்பர்ன்றது ஒரு தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அது ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்குமான ஒரு ஒப்பந்தம். அது இது வெளியில வரதுக்கான வாய்ப்பே இல்லை. வெளியில வருதுன்னா அது வந்து பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைஸ் தான், பிஆர் எக்ஸசைஸ். உங்களுக்கு தெரியாத விஷயம்ல நீங்க அதுல வந்து ஜாம்பவான். அதாவது நம்ம எப்படி பில்டப் பண்ண நினைக்கிறோமோ அப்படி பில்டப் பண்ணுவோம். நம்மளுடைய நல்ல அறிமுகமான ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டினேன்னு சொல்லும்போது அந்த பிரஸ்ல மறுநாள் ஆர்டிக்கல் வந்தது, 1 கோடி ரூபாய் நான் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அவங்களுக்காக பண்ணேன் அப்படின்னாரு. நான் வந்து கால் பண்ணி மறுநாள் அந்த பத்திரிகையில் படித்த உடனே நான் கால் பண்ணி நான் கேட்டேன், என்ன சார் 1 கோடி ரூபாயில் வந்துதான்னு கேட்டேன். தனஞ்சயன் அப்படி சொன்னால் தானே ஓரளவாவது ஒரு பரபரப்பு உண்டாகும். நான் பாட்டு 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன்னு சொன்னால் அது என்ன பெரிய அமௌண்ட்டு? 1 கோடி தான் பெரிய அமௌண்ட். ஓகேங்களா? எப்பவுமே 30-40 லட்சம் பெரிய அமௌண்ட் கிடையாது. 1 கோடியா இவ்வளோ செலவு பண்ணாங்களா ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு அப்படின்னா தான் ஒரு ஹெட்லைனில் வரும். இது மாதிரி தான் 220 கோடின்றது பெரிய அமௌண்ட் இல்லை, 250 கோடின்றது பெரிய அமௌண்ட். 200 கோடியே பெரிய அமௌண்ட், அது வேற விஷயம். நான் சொல்றது ஏற்கனவே 200 கோடி வந்து அவுடேட் நியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கோட் படத்துக்கு வந்து 200 கோடி வாங்கினார் அப்படின்னு வரும்போது அது நடுவில் கூட இருக்கலாம், 210 இருக்கலாம், 220 இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் சொன்னால் பெரிய நியூஸ் வராது, 250 சொன்னால் பெரிய நியூஸ் வரல. ஸோ அதனால் இது வந்து காமனாக நடக்கிற விஷயம் தான். இது அஃபிஷியலாக இருக்குன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அவ்வளோ பெரிய ஒரு நம்பர்ஸை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்புறாங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டணும். அது விஜய் சார் கிடைக்கிற அது அங்கீகாரமாக நினைக்கணும். ஆனால் அது அஃபிஷியலாக வராது வரையும் இது எல்லாமே நான் ஒரு பிஆர் எக்ஸசைஸாக பார்க்குறேன். அதுவும் பர்டிகுலராக இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸே அனௌன்ஸ் பண்ணல, இயக்குனர் யாருன்னே தெரியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் விஜய் சார் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, இதுதான் என்னுடைய ப்ரொடக்ஷன், அடுத்த ப்ரொடக்ஷன் சொல்லலை, இவர் தான் அடுத்த இயக்குனர் சொல்லலை. ஆனால் எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஒரு ஊகங்கள் அடிப்படையில், அதாவது அவங்களுடைய ஒரு ரூமர் மில் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது.
அதுல எந்த அளவு வந்துட்டாங்கன்னா இந்த சம்பள லெவல் வந்துட்டாங்க. விஜய் சாரே பார்த்துருந்தாருன்னா என்னடா இவங்களே சம்பளத்தை கூட்டி கூட்டி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அடுத்ததா இந்த நியூஸ் எல்லாம் உண்மை நம்பி ஒருவேளை டாக்ஸ் அத்தாரிட்டி வந்து கேட்டாங்க வச்சுங்களேன், 250 கோடி ஜிஎஸ்டி கட்டுங்கன்னா வச்சுங்க, இன்கம் டேக்ஸ் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை சார், 250 கோடி நீங்க வந்து சம்பளம் அப்படின்னாலே அட்வான்ஸ் எவ்வளவு வாங்குனீங்க, அக்ரிமெண்ட் காமிங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுங்க, ஜிஎஸ்டி வந்து 45 கோடி ரூபாய். அதான் சொல்றேன். ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் அவருக்கு தான் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவருடைய டாக்ஸ் ஆடிட்டுக்கு, ஜிஎஸ்டி ஆடிட்டுக்கெல்லாம் பயங்கரமா சங்கடத்தை ஏற்படுத்தும். பட் அவர் வந்து கடந்து போயிட்டு இருக்காரு. விஜய் சார் பொறுத்தவரைக்கும் சரி ஏதோ ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க விடுங்க அப்படின்னு. ஆனா டாக்ஸ் ஆளுங்கெல்லாம் இதை நம்புறாங்க சார். நீ நம்ப மாட்டீங்க, நிறைய இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல வந்து தேர் ட்ராக்கிங் எவ்ரிதிங். எல்லாமே ஊடகங்களில் வர எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்க ட்ராக் பண்ணுறாங்க, எல்லா நம்பர்ஸும் நோட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைல்ல. இல்லை, நான் ஒரு முறை இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துக்கு போயிருந்தபோது கூட இந்த கிசுகிசுவா குமுதத்துக்கு ஆனந்த விடம் எழுதுறாங்கல்ல, எல்லா பத்திரிகையும் வச்சுருக்காங்க அதிகாரிகள். ஆமாம், அதனுடைய அடிப்படையிலேயே பல கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து ஒரு வாசகருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்கிறது சார், அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் கேட்டிங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார். நான் பஸ்ஸில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணீங்க பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டே இவ்வளோன்னு, அப்போ எப்படி மொத்தமாக இவ்வளோ தான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த இதில் உட்காந்து அந்த நிறுவனத்தில் நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அவங்க கேட்குற கேள்விக்கு என்னன்னா, நீங்கள் தானே டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, உங்கள் இதில் வந்தது இல்லை அஃபிஷியலாக அப்படின்றாங்க. ஆமாம் சார் வந்து சார், அது எப்படி மொத்த லைஃப் டைமில் இவ்வளோ தான் கலெக்ஷன், ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருந்தா அப்போ அவங்க கணக்கு எப்படி தெரியுமா, 20 நாள் படம் உடைச்சுன்னா 20 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டே சார், அப்படியெல்லாம் நடக்காது சார், முதல் 3 நாள் தான் இவ்வளோ கலெக்ஷன் வரும், அது பிறகு வந்து 20% ஆகிடும். அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஊடகங்கள் இருக்கிற எல்லாருக்கும் என்னென்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக சொல்கிறது நல்லாயிருக்கும். அவங்களா கன்ஃபார்ம் பண்ணுற வரையும், ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸோ ஏதோ ஒரு வகையில் கன்ஃபார்ம் ஆகிற வரையும் நம்மளா இதெல்லாம் பில்டப் பண்ணுறதுன்றது அன்னசரியாக எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உண்டாக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் உண்டாக்கும், நடிகருக்கும் உண்டாக்கும். இது வந்து எப்படி தெரியுமா சார், அடுத்த கட்டமாக அடுத்த ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும். இப்போ நீங்கள் அவருக்கு இவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? கரெக்ட். உண்மை எதுலேயே தெரியாது. ஆனால் அந்த நடிகர் என்ன சொல்லுவார், சார் எல்லா மீடியாவில் வந்திருக்கு இந்த அமௌண்ட் தான், நீங்கள் எனக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது இண்டஸ்ட்ரியோடைய உண்மையான பிரச்சனையே தெரியாமல் போயிடும் பல நடிகர்களுக்கு. இப்போ உண்மையான பிரச்சனை என்னன்னா, இந்த அளவு நம்ம எந்த அளவு பட்ஜெட்டில் பண்ணால் ஒரு படத்தை பண்ணால் நம்மளால வியாபாரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியுன்றதே பெரிய சேலஞ்சாக போயிட்டு இருக்கு எல்லா நடிகர்கள் படத்துக்கும். ஆமாம், இப்போ ஈஸியாக நீங்கள் சேட்டலைட் டிஜிட்டல் விற்க முடியல. அதாவது முன்ன இருந்த காலம் வேற, 2024 எப்படி போயிட்டு இருக்குன்னா, டிஜிட்டல் விற்கணும் அப்படின்னா பெரிய நடிகர் நடிச்ச படத்தை வாங்க ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற தொகை தான், நீங்க சொல்ற தொகை இல்லை. இப்போ இதுவரையும் பாத்தீங்கன்னா செல்லஸ் மார்க்கெட்டா பெரிய நடிகர்கள் படத்துக்கு இருந்தது. செல்லஸ்னா இப்போ நான் ப்ரொடியூசர்னா நான் சொல்றது தான், ஏன்னா 3 பேர் எனக்கு காம்படிஷன் நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பயர்ஸ் மார்க்கெட்டா மாறிடுச்சு. ஒரே ஒரு 6 monthsல எப்படி மாறி இருக்குன்னா பயர்ஸ் மார்க்கெட்டா மாறி இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேணும் டாப் மோஸ்ட் நடிகர்களோட படங்கள் எங்களுக்கு வேணும் அட் அவர் பிரைஸ். நாங்கள் என்ன சொல்கிற ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த ப்ரைஸ் ஒத்து வரலன்னா எங்களுக்கு வேணாம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்திருக்காங்களே, இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம எவ்வளோ தூளோ வந்து இண்டஸ்ட்ரியை நம்ம எக்ஸாசரேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ தூளோ என்ன ஆகும்னா பிரச்சனைகளை கூட்டு போய் இண்டஸ்ட்ரியை விடும். அதுவும் பர்டிகுலராக தயாரிப்பாளர்களை கொண்டு போய் விட்டுரும். அதுதான் வந்து ஊடகங்கள் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இதெல்லாம் பதிவு பண்ணலாம். அவ்வளோ அவசரம் இல்லை, உடனே சொல்லி என்ன நம்ம சாதிக்க போகிறோம். இப்போயே நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட கேட்டுட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸே அனௌன்ஸ் பண்ணல, அதெல்லாம் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேட்டு இந்த சார் உண்மையிலேயே இந்த மாதிரி தகவலாம் கேட்டுட்டு முன்னாடி இருந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸையோ இந்த மாதிரி ஒரு சேலரி பற்றி பேசும்போதோ இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக சொன்னால் எல்லாருக்குமே நல்லது இந்த இண்டஸ்ட்ரியில். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் அமைச்சிட்டு செயல்படுறாங்களோ அப்படின்னு கூட இப்போ பல பேர் அபிப்பிராயம் சொல்கிறாங்க. பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை சிண்டிகேட் இல்லை சார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதாவது பேசிக்கிறது இல்லை. ஏன்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க சர்வைகள் இருக்கு, ஆளாளுக்கு அவங்களுக்கான சக்சஸ் ஒன்று இருக்கு, பெராமீட்டர் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இண்டிகேஷன் வந்துட்டே இருக்கு, இவங்க என்ன படத்துக்கு பிட் பண்றாங்க, என்ன படத்துக்கு பிட் பண்ணல, எந்த படம் எந்த லெவல் வரையும் அவங்க போவாங்க. அதை விட முக்கியமான விஷயம்னா இதுக்கு மேல நான் போல அவங்க வாங்கிட்டா பரவாயில்ல. அதாவது டெஸ்பிரேஷன் கிடையாது. நான் இதை கண்டிப்பா இப்ப சமீபத்தில் ஒரு படம் என்ன ஆச்சுன்னா 2 நிறுவனங்கள் போட்டி போடுது. ஆனா ஒரு நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பெரிய படத்துக்கு இந்த லெவலோட நிறுத்திக்கங்க, எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. இப்போ அடுத்த நிறுவனத்துக்கு தெரியுது இவங்க இதோட நிறுத்திட்டாங்க, அவங்க சீலிங் பிரைஸ், இப்போ சீலிங் பிரைஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அடுத்த நிறுவனம் சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் வந்து உங்களுக்கு இது லெவல் தான் வருது, நான் அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா தரேன், இதோட முடிச்சுங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா என்னை விட அதிகமாக யார் கொடுக்குறாங்க அவர்கிட்ட போய்ங்கன்னா அவரோட அதிகமாக யாருமே இல்லை, அப்போ டீல் முடியுது. இப்போ அந்த ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஸோ இது சிண்டிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியை ஹீட்டப் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஹீட்டப்னா இதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ண வேணாம், ஏற்கனவே ஒரு ஒரு ஹைல இருக்கு, இந்த ஹைல இருந்து இன்னும் அதிக லெவல் போகக்கூடாதுன்றது தெளிவாக இருக்காங்க
ஓடிடி நிறுவனங்களாம். இதோட இப்போ வந்த வரையும் போகிறோம், இதுக்குள்ளே ப்ளே பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ளே பண்ணலாமே தவிர இதை தாண்டி நம்ம ப்ளே பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஓடிடி நிறுவனங்களும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட முக்கியமாக எப்படின்னா இப்போ சமீபத்தில் என்ன நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் டிவி சேர்த்து வாங்கியிருந்தாங்க. ஆமாம். இப்போ ஹாட் ஸ்டார் என்ன சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, ஹாட் ஸ்டார் வந்து ஜியோட பர்ஜர் ஆயிடுச்சு. இப்போ ஹாட் ஸ்டார் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கலை, விஜய் டிவிக்கு மட்டும் கொடுங்கன்றாங்க. இப்போ இதுவரையும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனாக எப்படி இருந்ததுன்னா, விஜய் டிவி வாங்கினாங்கன்னா ஹாட் ஸ்டாரோட சேர்த்து வாங்கிப்பாங்க. நீங்கள் லவர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் பிச்சைக்காரன் நிறைய படங்கள் ஒன்றா வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, சைரன் எல்லாம் சேர்த்து வேணாம் அப்படின்றாங்க, ஹாட் ஸ்டார் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு படம் 11ஆம் தேதி வரப்போகிற படத்துக்கு இதே தான் சொன்னாங்க, இல்லை சார் நாங்கள் வந்து சேட்டலைட் மட்டும் வாங்கிக்கிறோம், டிஜிட்டல் வேற எங்கேயாவது கொடுத்துருங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் ஆகுது பாருங்க. அப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கம்மியாகுது. ஏற்கனவே ஜி வாங்குறது இல்லை, ஜி5 வந்து வாங்குறது இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆக என்ன சொல்றாங்க, 1 கோடி ரூபாயிலிருந்து 1.5 கோடி வரையும் வாங்குறதுக்கு ரெடி, இதுக்கு மேலனா எங்களுக்கு வேண்டாம். அப்போ நீங்க ஒரு பெரிய படத்தை 5 கோடி 6 கோடி எடுக்கணும் டிஜிட்டல் நினைச்சீங்கன்னா எங்க போவீங்க? 2 பிளாட்ஃபார்ம் வந்து நிற்கிது இப்போ கடைசியில். ஒன்று அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ். இப்போ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரையும் என்ன சொல்றாங்க, இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2025 ஜனவரி வரையும் ஸ்லேட் ஃபுல் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அமேசானை பொறுத்த அமேசான்லயும் பெரிய சார்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து நிற்கிது. இதில் ஏதாவது ஒரு படம் டிலே ஆனால் மட்டும்தான் அந்த கேப்புக்கு ஒரு படம் வாங்குறாங்க. இப்போ ஜூலையில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் வரும்போது அந்த நிறுவனம் சப்போஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டா வச்சுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புறாங்க, இல்லை சார் எங்கள் படம் ஜூலை வர முடியல, அதாவது ஜூனில் வரல, ஜூனில் வந்தால் ஜூலையில் நீங்கள் வெளியிடலாம், ஆனால் இப்போ நான் என் படம் ஜூலையில் தான் வருது, அப்போ ஆகஸ்ட் போகுது தள்ளி போகுதுன்னா அப்போ அந்த ஒரு ஸ்லாட் வேகன்சி ஆச்சுன்னா ஒரு படத்தை கன்சிடர் பண்ண ரெடியாக இருக்காங்களே தவிர இப்போ ஸ்லீட்டில் இடம் இல்லைன்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷன் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் ரிப்போர்ட் பண்ணோம்னா அது இண்டஸ்ட்ரி நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த அடிப்படையில் தான் ஒரு சினிமா விமர்சகர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நியாயமான கேள்வியாக இருந்தது. நீங்கள் சேட்டலைட் வேலை குறையுது, ஓடிடி விலையெல்லாம் கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் 250 கோடி ரூபா சம்பளம் எப்படி சார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டார். வேலிட் கொஸ்டின். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபிகர்ஸ் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரியாது இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஓரளவு இதுனா பெட்டராக இருக்கும். என்னென்னா நம்ம உண்மையிலேயே அந்த நம்பராக இருந்ததுன்னா ஹேட்ஸ் ஆஃப், அந்த தயாரிப்பாளருக்கு ஹேட்ஸ் ஆஃப், விஜய் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் அந்தளவு உங்களை வந்து வேல்யூ பண்ணுறாரு, அந்தளவு வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து உங்களை வேல்யூ பண்ணி கொடுக்குறாரு வரும்போது நம்மளுக்கு பெருமையான விஷயம் தானே. நம்ம தமிழ் நடிகருக்கு இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று கொடுக்கணும் வரும்போது அது பெருமையான விஷயம் தான். அவருக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கால்குலேஷன் தானே அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காரு. ஆனால் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களே சொல்லுவாங்களே, அதுக்கு நம்ம போயிட்டு ஒரு 20% எக்ஸாஜரேட் பண்ணுறதோ இல்லை 15% 20% சொல்கிறதோ தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியாக நான் பார்க்குறேன். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற படத்துக்கு கழுகுன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு ஏறக்குறைய இதே மாதிரி தான் எல்லா பத்திரிகையிலும் செய்திகள் தான் சொல்கிறேன். நான் உடனடியாக வந்து கழுகு படத்தை பொறுத்த வரைக்கும் படம் தயாரித்தவர் பஞ்சவர்ணன் சார். ஆனால் பஞ்சவர்ணனுடைய மகனான பஞ்சு சுப்புட்டு கேட்டேன், கழுகுன்னு உங்கள் டைட் வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்களே, உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாங்களான்னு. இது வரைக்கும் என்கிட்ட யாரும் அதை பற்றி பேசலை. என்ன அப்போ சுப்பு கழுகுன்னு படத்துக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் நிச்சயமாக பஞ்சவர்ணனுடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது, அவங்க ஃபேமிலியோட. அதை கேட்காம எப்படி பண்ண முடியும்? இது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ், அவர்கிட்ட கேட்டாவே இது டைட்டில் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை கேட்க ஏன் இருக்கிறாங்க? உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்னிங் வந்த செய்தி கூட பார்த்தீங்கன்னா, விஜய் படப்பிடிப்புக்காக துபாய் சென்றார். படப்பிடிப்பு போகிறது ரஷ்யா, போகிறது வந்து வயா துபாய். அதனால் துபாய்க்கு தான் முதல்ல ஃப்ளைட் எடுத்தாகணும், துபாயிலேருந்து அவர் ரஷ்யாவுக்கு போகணும். அதை கூட செக் பண்ணுறதே இல்லை. துபாய் ஃப்ளைட் ஏறினாரா துபாயில் படப்பிடிப்புன்னு போடுற மனநிலை தான் இருக்குது. எல்லாருமே அவசரமாக இருக்காங்க சார். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து உடனே வீடியோ வரணும், உடனே வியூஸ் வரணும், உடனே ஒரு பரபரப்பு உண்டாக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த கழுகுன்ற டைட்டிலே இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஒரு டிஸ்கஷனில் போயிருக்கலாம். டெஃபினட்டாக ஒரு ஆப்ஷனா கழுகு வந்து டைட்டில் வச்சா நல்லா இருக்கும், 2 பேர் பேசியிருக்கலாம், டீமில் பேசியிருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய டீமில் ஒரு 20 பேர் இருக்காங்க, அசிஸ்டன்ஸ் 21 பேர் இருக்காங்க. அந்த 21 பேரில் ஒரு அசிஸ்டன்ட் 1 பேசியிருந்தா கூட, அதாவது அவர் ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணல, இந்த ஒரு டைட்டில் ஆப்ஷனாக எப்படி இருக்குது, ஏற்கனவே வந்த படமாக இருந்தாலும். இப்போது லோகேஷ் கனகராஜ் பாருங்களேன், கழுகு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது. ஆமாம், உங்களுக்கு தெரியும். இப்போது விக்ரம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது, ஆனால் அந்த டைட்டில் தைரியமாக வைக்கிறாரு, மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறாரு. அப்போ கழுகுன்ற டைட்டிலும் இந்த கதைக்கு சரியாக இருக்குன்னா அவர் வைக்கிறதுல தப்பே கிடையாது. அது முன்னாடி வந்து கழுகு படம் மிகப்பெரிய வெற்றியா இல்லைன்ற பற்றி கவலையே இல்லை. ஆனால் கதைக்கான அப்ராப்ரேட்னா அவர் வைக்கிறது தப்பும் இல்லை. ஆனால் அந்த டிஸ்கஷன்லேயே இவ்வளோ வெளியில் வந்து வருங்கள, இதுதான் பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ப்ராசஸே தெரியல. இப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா சன் பிக்சர்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் திங் சேம்பர் என்ன சொல்லுவாங்க, பஞ்சவர்ணன் சார் ஃபேமிலிருந்து என்ஓசி வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் அவங்க ஃபேமிலி ஆக்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ஓசி வாங்காமல் கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அதுதான் டைட்டில்னா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் எப்படின்னா நம்பிக்கையாக இருக்கலாம், நம்ம கேட்டால் சுப்பு எங்கே நோ சொல்ல போகிறாரு, அதுவும் உண்மைதான்.
இப்போ சுப்பு சார் வந்து நோன்னு சொல்ல போறதே இல்லை. அது மட்டும் இல்லை, கலாநிதி மாறன் உங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு நெருக்கம் இருக்கு. அந்த நம்பிக்கை அடிப்படையில் கூட அவங்க எஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வரையும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணாத போது இவங்க கடகடன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதை படத்தையும் ப்ரொடக்ஷன் எப்படி வந்து விஜய் சாரோட அடுத்த படம் ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணாத போது சம்பளமே டிசைன்மெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அது மாதிரி இதுவும் இருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெகுலேஷன் எல்லாமே லாஸ்ட் டைம் நான் பேசினேன்ல, சூர்யா சாரும் கார்த்திக் சுப்ராஜ் தப்பு அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க படம் சொல்லிட்டு 44 இப்படிதான் சில படங்களை சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணி வந்துடணும். இது மாதிரி வெளியில வரக்கூடாத தகவல் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து அப்படியே மணிரத்னம் கமல்ஹாசன் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே, இது அப்படிதான் டாப் சீக்ரெட்டா இருந்தது. ஒரு வாரம் யாருக்கிட்டையுமே அவங்க யாரும் பேசவே இல்லை. மொத்தமா அது பேசியிருந்து 4 பேர் தான். ஒன்று கமல்ஹாசன், ஒன்று மணிரத்னம், அதுக்கப்புறம் மகேந்திரன் இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து சிவானந்த். இவங்க 4 பேருக்கு தான் தெரியுமே தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இந்த டிசைனர்கிட்ட கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்காங்க. அன்றைக்கி அப்படி ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி ரகசியம் காக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அது நீங்கள் தக்ஸ்லைவில் பார்த்தீங்க. அதே மாதிரி வந்து சூர்யா சார் படத்துலையும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இருக்கிற இந்த மாதிரி ஒரு மீடியா உலகத்தில் எவ்வளோத்தளவு நீங்கள் சீக்கிரட்டாக ஒரு படத்தை பிளான் பண்ணி டப்புன்னு அனௌன்ஸ் பண்ணீங்களோ அதனுடைய வைப் வேறு. எல்லாரும் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா நம்மளுக்கு தெரியாமல் ஒரு படம் இவ்வளோ தளவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அனௌன்ஸும் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக்கும் கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த படத்துடைய குழுவுடைய ஸ்ட்ரென்த் தெரியுது இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் ஸ்பெகுலேட்டிவாக பண்ணுறதுன்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். சும்மா போட்டுகிட்டே இரு நியூஸ், ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இரு, ஒரு ஊடகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்கலாம், ஒரு பெரிய ஹைப் உருவாக்கிட்டே இருக்கலாம்ன்றது அது ஒரு டிசிஷனாக இருக்கலாம். அது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற பட்சம் தப்பு கிடையாது. ஆனால் சர்ப்ரைஸாக வரது தான் ஒரு பெரிய இம்பேக்டாக நான் பார்க்குறேன். மொத்த இண்டஸ்ட்ரியிலையும் அஜித்துடைய விடாமுயற்சி படப்பிடிப்பு எப்போது அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி பெரிய பரபரப்பு உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்து நான் வந்து ஷாக் ஆனதுன்னா, எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அஜித் சார் பண்ணுறாருன்றதுக்காக நான் வந்து சுரேஷ் சந்திர சார் நான் கால் பண்ணி இது ஏன் இப்படி ஒரு இது நடக்குதுன்னு வரும்போது அவருடைய இது கரெக்டாக சொன்னார். விடாமுயற்சியுமே நடக்காது. அஜித் சார் வந்து உடனே வந்து குட் பேட் அக்லி தான் ஷூட்டிங் போறாரு. அப்போ இனிமே அந்த படம் வந்து டிராப் தான். ஒரு இன்டர்வியூ அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா சௌந்தர்யா, அந்த படத்துடைய சர்டன் ஃபுட்டேஜஸ்லாம் காணும். அதனால தான் அந்த படம் வந்து சக்ஸஸே சஃபர் ஆச்சு அப்படின்லாம் கூட அவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதன் காரணமாக தான் அந்த படத்துடைய வெளியீடு தாமதமாகுது அப்படின்னு தொடர்ந்து பரவலாக செய்திகள் வந்துட்டு. அவங்களோட ஒரே பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்குன்னா, எனக்கு படம் என்ன சென்சர் ஆச்சோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.